மகிழ்ச்சி. மச்சான் ஃபர்ஸ்ட் எல்லா ஷோவும் பார்க்குறோம், தேட்டரே கலகுறோம். ஓகேவா? பாவண்டா மாஸ்டர், டீச்சர் பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோ பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும்ல. மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாஸ்டர் ஜாமீன்ல கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சா எப்படி இருக்கும்? சூப்பர்ரா. டேய், இந்த ஜாமீன் எப்படிடா வாங்குறது? டேய், அது ஜாமீன் இல்லை, பரோல். ஜெயிலில் இருக்க கைதியை ஒரு நாள் வெளில கொண்டு வரணும்னா பரோல் வாங்கணும். ஓ, அது பரவாயில்ல. என்ன ரோல்? அது எப்படிடா வாங்குறது சொல்றா. இல்லடா, இந்த ஜெயில இருக்க பெரிய ஆபீசருங்க கிட்ட போய் கேட்டா கொடுப்பாங்கடா. இப்போ உன் ஃப்ரெண்டு சசி இருக்காங்கல்ல, அவரு கூட இங்க புதுசா ஒரு டிஏஜி ஒருத்தர் வந்திருக்கதா சொன்னார்ல. ஆமா, அவங்களாம் நினைச்சா கொடுத்துடலாம். கொடுப்பாராடா? ஏன் கொடுக்காம? நம்ம எல்லாருமே இந்த கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கெத்தாங்க போய் நின்று கேட்டோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா கொடுப்பாரு. அதானே, நம்ம என்ன சாதனை படத்துக்கு கேட்குறோம்? தலைவர் படம் கபாலிடா. அவன் ஒன்று சொன்னானே, நான் ஒன்று சொல்லட்டேன். சொல்லு. பரோல்ல படம் பார்க்க வர மாஸ்டரை சூப்பர் ஸ்டாரையே மீட் பண்ண வச்சா. மச்சான் சூப்பர் ஐடியாடா. செம்மையா இருக்கும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம், மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன விளையாடுறீங்களா எல்லாம் சேர்ந்து? ஏன்டா? தலைவரை பார்க்கறதுனா சாதாரண விஷயமா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஆக்டர் ஜான் விஜய் தெரியுமா? ஆமாம், அவர் என்னோட கஸ்டமர் தான். அவரோட வண்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லைனா என் கிளினிக் தான் கொண்டு வருவார். நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுவார்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு காலையில் அவரை நேரடியாக போய் பார்த்து தலைவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு தலைவரை மீட் பண்ண வைக்கிறோம். இது சூப்பர் மேட்ரு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கி தர ஜான் விஜய்க்காக கடைசியாக ஒரு மகிழ்ச்சி.